எப்படி ரசம் ரசம் கண்டிப்பாக வைப்போம். எனக்கு இன்றைக்கி ஃபிஷ்ஷே பிடிக்காது, எனக்கும் தான் பிடிக்காது கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போல்லாம் ஃபிஷ்ஷு தான், ஃபிஷ்ஷு இல்லைன்னா சாப்பாடு பிடிக்காது. பிரியாணியே செஞ்சாலும் ஃபிஷ் வைக்கணும், பிரியாணியே செஞ்சாலும் ரசம் வைக்கணும். ஒரு டம்ளர் குடிச்சிட்டாவது தூங்குவாங்க. மாமாவுக்கு ரசமே பிடிக்காது, ஆனால் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ரசம் இல்லாமல் சாப்பாடு இறங்காதுங்க மாமாவுக்கு. நான் எல்லாம் 10 தெருக்கு ஓடிடுவேன். மாமா என்னோட கேஸ், நானும் மாமா என்னோட கேஸ், நானும் ரசம் இல்லாமல் இருக்கோம். என்னடி சித்திரமே, இங்க நீ பத்திரமே, சொல்லுடி சொல்லுடி கடல் பத்திரமே, அங்குத கட்டிடமே பத்திரமே. தெரியலடி, இந்த பாட்டெல்லாம் கேட்கறதே இல்லை. ஆனால் ட்ரெண்டிங் இது தானே, விஜய் சேதுபதி. இது பார்க்கணும் அப்படியோ. ரசம் வச்சாச்சு, அடுத்து குழம்பு, சாப்பாடு வந்துட்டுருக்கு. கொத்தமல்லி அப்படியே மேலாப்புல தூவிடணும், தூவிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எந்த வேலையும் வைக்கிறதுல உங்கள் மாமா பாத்திரங்கள் வருதோ, துணி துவைக்கிறதோ, வீடு கூட்டுறதோ, வீடு துவைக்கிறதோ, சமையலை தவிர எதுவும் செய்யறதில்ல. ஆமாக்கா, நானும் ரீல்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன். என்ன சொல்கிற? பண்ணு, குட் சாய்ஸ், கண்டிப்பாக பண்ணு, நல்லது தான். மலைச்சாரல் மாதிரி மேலே தூவும். மேலே யார் மேலே? உன் மேலே. லைவ்ல இருக்கவங்க மறக்காம லைவுக்கு ஒரு லைக் போட்டுருங்கப்பா. இப்போ ஓகேவாடா? கொத்தமல்லியில் சின்ன வயசில் ரசத்தில் கொத்தமல்லி இருந்தாலே சின்ன வயசுலலாம் சாப்பிட மாட்டேன். இப்போ தான் கொத்தமல்லி போட்டால் அதோட ஒரு மனம் அதெல்லாம் தெரியுது. அவ்வளோதான், ரசம் பொங்குனா முடிஞ்சிச்சு, ரச வேலை முடிஞ்சிச்சு. அடுத்தது வறுவலுக்கு வந்துட்டு பரட்டி வச்சிடலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? குழம்புக்கு கூட அதுக்குள்ளே லைட்டாக பிடிச்சிட்டு பச்சை வாழை